ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி வ்ளாக் பார்க்க போகிறோம். என்னென்னா, என்னுடைய பையன் ஸ்கூலில் எக்ஸிபிஷன் நடக்குது, அதுக்காக போயிருந்தோம். பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்கேஜி யூகேஜி பசங்க பேரண்ட்ஸை வந்து செய்ய சொல்லி வாங்கிட்டு வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக அவங்க சொன்னாங்க. நிறைய விஷயம்லாம் சொன்னாங்க. நிறைய அவங்களுடைய திறமையை வந்து இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தோம். சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒரு தமிழர் திருநாள்லாம் எவ்வளோ ஒரு அழகாக ஒரு இதாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே வந்து பேசுகிறேன். என் வாய்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு எனக்கே தெரியல. கேட்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியலை. என்னுடைய பையனும் எக்ஸிபிஷனில் கலந்துருந்தான். அவன் வந்து மேத்தமெட்டிக்ஸில் கலந்துருந்தான். நடுவில் அவனும் வந்து சொல்லுவான் பாருங்கள். நிறைய கலைஞர்களுடன், அதாவது அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக அந்த குட்டி குட்டி குழந்தைங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. நாங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் அங்கே போகலை. எனக்கும் ஜாலியாக இருந்துச்சு. என்னுடைய ஸ்கூல் ஞாபகம்லாம் எனக்கு மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஸ்கூல் டேஸ் படித்தப்போ நானும் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு என்னுடைய ஸ்கூல் ஞாபகம் வந்து எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. என் பையன் செஞ்சது தான் அது ஜியோமெட்ரிக்கல் பார்க். அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். பாதி 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 சொல்லி பாதி முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நல்லா இருந்துச்சு. நிறைய வந்து இதில் ஆக்டிவிட்டி கேம்ஸ் நிறையா இருந்துச்சு. என்னென்னா ஸ்னேக் பஸ்ஸஸ் இருந்துச்சு. அது வந்து எங்களால் விளையாட முடியல. ஆனால் எனக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட். ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வந்து என் ஹஸ்பண்டோடு போகும் ரொம்ப ஜாலியாக நாங்கள் 2 பேருமே என்ஜாய் பண்ணோம். இப்போ நாங்கள் 2 பேருமே வந்து ஸ்கூலுக்கு போன மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அந்தளவுக்கு நாங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு ஃபிசிக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லி அதில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அது அந்த ஷாக் அடிக்கிறது, சேரில் உட்காந்து கை தொட்ட ஷாக் அடிக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நானும் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் நாங்கள் செஞ்சது ஜியோமெட்ரிக்கல் பார்க்கு. இந்த பொண்ணு வந்து தமிழில் இந்த சின்ன பாரதியார் பாடிய பாடலை வந்து அவ்வளோ அழகாக, ஒரு பிழை இல்லாமல் அவ்வளோ அழகாக நீட்டாக பாடினாங்க. எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் இதை வீடியோ எடுத்தேன். அவ்வளோ அழகாக பாடினாங்க பாருங்கள். இப்போ குழந்தைங்க வந்து எவ்வளோ ஒரு நாலேஜாக இன்டெலிஜென்ட்டாக இப்போ இருக்க குழந்தைங்களாம் இருக்காங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க. அவ்வளோ சூப்பராக அவங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. நீட்டாக ஒவ்வொன்றையும் அவ்வளோ நீட்டாக அப்படின்னா சொன்னால ஸ்னேக் பஸ்ஸஸ் அது இதுதான். ஸோ எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் இங்கே விளையாட முடியல. நானும் விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னா நான் பார்த்துருக்கீங்க. அப்போ இதான் ஃபிசிக்ஸ்லாம் சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட்டு. உட்காந்து கையை தொட்டால் வெள்ளை தொட்டால் ஷாக் அடிக்கும். ஆனால் உண்மையாலுமே எனக்கு நடந்துச்சுன்னா நான் நிறைய டவுட் பண்ணேன். உண்மையாலுமே எனக்கு நடந்துச்சு. நானும் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஷாக் ஆகிட்டேன். நானும் அதை செஞ்சு பார்த்தேன். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொன்னால் அவங்களும் போய் செஞ்சு பார்த்தாங்க. அவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்ல ஒரு என்டர்டைனிங்காக இருந்துச்சு. இந்த கேம் வந்து ஒரு என்டர்டைனிங்காக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் மதியம் லன்ச் டைம் வந்துருச்சு. நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி லவ்வர்னு சொல்லலாம். அவ்வளோ பிடிக்கும் பிரியாணி. எப்போ 3 வேளையும் பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அந்தளவுக்கு எனக்கு பிரியாணி பிடிக்கும். பிரியாணியில்